லூக்கா புத்தகம் 11ஆம் அதிகாரம். லூக்கா புத்தகம் 11ஆம் அதிகாரம். இங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் சீஷர்கள் கூட செல்கிறார்கள். ஒரு சூழ்நிலை அவர்கள் அநேகருமே, பெரும்பாலான சீஷர்கள் திருமணமானவர்கள், குடும்பத்தோடு இருக்கிறவர்கள். ஓகே, அவர்களுக்கு நம்மை போல் அநேக பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள் கடந்து செல்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு நாள் இருதய பாரத்தோடு ஆண்டவரிடம் வந்து ஒரு காரியத்தை கேட்டார்கள். பாருங்கள், அது எல்லோருடைய சார்பில் ஒருவன் அந்த கேள்வியை கேட்கிறான். 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். பார்த்தீங்களா? ஆண்டவரே, நாங்கள் அநேக பிரச்சனைகளோடு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இன்னும் அநேக காரியங்கள். ஆகவே உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களால் ஊக்கமாக சோர்ந்து போகாமல் உற்சாகமாக ஜெபிக்க முடியவில்லை. ஆகவே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுதாரும் என்பதை அவர்கள் இருதய பாரத்தோடு ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்படி அவர் ஜெபம் பண்ணும் விதத்தை அவர் சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார், எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று. நீங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் 5ஆம் வசனம் முதல் எப்படி நாம் ஜெபத்தை சோர்ந்து போகாமல் கேட்டதையே நாம் வருந்தி கேட்க வேண்டும் என்ற ஒரு ஊமையோடு அவர் ஜெபிக்குது. ஒரு ஊமையும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஊமையை கற்றுக் கொடுத்து அதன்படியே ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள் 8வது வசனம். பின்பு தனக்கு அவன் செய்தனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான். ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதையுமே நீங்கள் சோர்ந்து போகாதீங்கள். கேட்டதையே நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் வருந்தி கேளுங்கள் என்று ஜெபம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு காரியத்தை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். ஜெபம் ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று தான் கேட்டார்களே தவிர, பரிசுத்த ஆவியை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்று கேட்கவே இல்லை. அவர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று கேட்ட உடனே கேட்காத ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்து கொண்டு அதோடு அவர்கள் கேட்காத ஒரு காரியத்தை சேர்த்து சொல்லுகிறார். பாருங்கள் 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எதை காண்பிக்கிறது? பாருங்கள், நீங்கள் ஊக்கமாக சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீர்களா? அவர்கள் கேட்கவில்லை. கேட்காத ஒரு காரியத்தையும் ஊக்கமாக ஜெபிப்பதற்கு அதையும் கூட சொல்லுகிறார். அநேக பிரச்சனைகள் உண்டு, உங்களுக்கு அநேக பாடுகள் உண்டு, அநேக நேரத்தில் சோதிக்கப்படுகிறேன். ஆனாலும் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டுமா? நீங்களோ பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆகவே கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பரிசுத்த ஆவி நாம் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, அது முக்கியமல்ல. பரிசுத்த ஆவி இல்லாதவர்களும் ஜெபிக்கலாம். சிறு குழந்தை 1 வயது முதலே ஜெபிக்கலாம். அதனால் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்ட பிறகு தான் ஜெபிக்க முடியும் அல்ல, அப்படி அல்ல. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிரச்சனையை பார்த்து, நீங்கள் சிறு குழந்தை, எவ்வளவு நாள் நீங்கள் குழந்தையை போல் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள்? நீங்கள் இப்பொழுதோ உங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு ஊக்கமான ஜெபம் தேவைப்படுகிறது.
விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் தேவைப்படுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை விடாமல் தேவன் பேரில் நம்பிக்கை போட்டு என் தேவன் செய்வார் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் நீங்களாக உங்கள் சுய பலத்துடன் உங்கள் சுய நம்பிக்கையுடன் ஜெபிக்கிற வேலை என்ன நடக்கும் தெரியுமா? ஞாபகம் இருக்கிறதா? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இரவு முழுவதும் பேதுரு மீன் பிடிக்கிற கதையாகத்தான் இருக்கிறோம். இரவு முழுவதும் வலையை ஆழத்தில் போடுகிறார், கரையில் போடுகிறார், பக்கவாட்டில் போடுகிறார், ஒன்றுமே கிடைக்கவில்லை. என்ன நடந்தது கடைசியில்? அதிகாலையில் இயேசு வருகிறார். வந்தவுடனே நீங்கள் படகை தள்ளி கொண்டு வலது பக்கம் போடுங்கள் என்றார். போட்டார். வலை நிறைய மீன் கிடைத்தது. எதை காண்பிக்கிறது? அதே இயேசு உங்களுக்குள் வந்தால் நீங்களுடைய ஜெபமோ அதிகமாய் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபத்துக்கு நீங்கள் பலன் கிடைக்கும். மட்டுமல்ல, அதிகாலையில் வந்த இயேசு உங்களுக்குள்ளே வருகிற வேளையில் மெய்யாகவே நீங்கள் தேவ சமூகத்தில் போகிற வேளையில் தாவீது அவர் சமூகத்தில் கண்ட நித்திய பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தை நீங்கள் மெய்யாகவே காண்பீர்கள். அநேகருக்கு நான் பார்க்கிறேன் ஜெப வாழ்க்கையில் ஒரு சோர்வு. மறந்து விடாதீர்கள், நம்முடைய ஒவ்வொரு தோல்விக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், நம்முடைய ஒவ்வொரு அவிசுவாசத்துக்கும் காரணமே ஜெப குறைவு. நாம் ஜெபத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். அவ்விசுவாசமான ஜெபத்தில் குன்றி போய்விடுகிறோம். மெய்யாகவே நான் சொல்கிறேன், அப்படி நான் இருந்தவன். ஆனால் இப்பொழுது மெய்யாகவே சொல்லுகிறேன், அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு ஆண்டவர் எனக்கு நான் கேட்டு பெற்றுக்கொள்வதால் நான் ஜெபிக்க முழங்கால் படியிட்டவுடன் நான் கேட்பது, ஆண்டவரே, ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்சையார் நீர் எனக்காக ஜெபம் பண்ணும், நான் அல்ல, நீர் ஜெபம் பண்ணும். ஆகவே இந்த நாட்களிலாவது இந்த வருடத்திலாவது அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஜெபம் செய்த பொறுப்பை ஆவியானவருக்கு கொடுப்போம். நாம் அல்ல, நமக்குள் வாசம் செய்கிற தேவ ஆவியானவர் நமக்காக நம் தேவைகளை அறிந்து வைராக்கிய வாஞ்சி அவர் செய்யட்டும். தேவன், ஏனெனில் தேவனோ ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருப்பது நிமித்தம் நமக்குள் இருக்கிற ஆவியோ வைராக்கிய வாஞ்சையை அபை விடுகிற வேளையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஐஸ்வர்யமும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் செழிப்போ உங்களுடைய ஜெப வாழ்க்கையை பொறுத்தது. மறந்து விடாதீர்கள். நீங்கள் சபைக்கு வருவதனாலோ, வேதத்தை வாசிப்பதனாலோ, சபை காரியங்கள் பங்கெடுப்பதனாலோ தேவனுடைய நீங்கள் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை கொண்டு வேண்டியவளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி அல்ல. உங்களது ஜெபம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஊக்கமாக இருக்கிறதோ, ஊக்கமான ஜெபம் உங்களுக்குள் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஊக்கமான ஜெபமோ உங்களுக்குள் உங்களது நம்பிக்கை முழுவதுமாக தேவன் மீது போட பண்ணுகிறது. ஆகவே ஊக்கத்தோடு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். அதை பாருங்கள், பவுல், நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிற வேளையில் நாம் அல்ல ஜபிக்கிறோம், ஆவியானவரே நமக்காக ஜபிக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சக்களோட நமக்காக அவர் ஜபத்தை ஏறெடுக்கிறார். பவுல் நமக்கு தெரியும், அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகளோடு கடந்து போய் அதன் நிமித்தம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு ஜெபிக்கிற ஜபத்தை அவரே கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அந்த நாம் செய்கிற ஜபத்தில் அந்த பரிசுத்த ஆவியினுடைய பங்கு எவ்வளவு மேன்மையானது. ஆனால் அந்த பங்கை நாம் உதாசீனம் பண்ணுகிற வேளையில் நம்முடைய ஜபமோ குன்றி போய்விடுகிறது. ஜபத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். பார்த்துருக்கீங்களா? ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே எழுந்து விடலாமா என்று தோணும். நம்முடைய ஜபம் அநேக வேளையில் உப்பு சப்பட்டதாக மாறிவிடும். ஏன் தெரியுமா? செய்கிற ஜபம் நாம் செய்கிறோம், நம்முடைய சுய பலத்தால் செய்கிறோம், சுய நம்பிக்கை போடுகிறோம். அப்படி அல்ல, நமக்காக ஆவியானவர் செய்யும்படி அந்த ஜபத்தை ஆவியானுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். பாருங்கள் பவுல் செய்கிற ஜபத்தை, பவுல் சொல்லுகிற அந்த அனுபவத்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 கவனமாக பாருங்கள். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஓகே, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தான்மே வாக்கு கடங்கா பெருமூச்சக்களோட நமக்காக இப்போ பாரு, யார் ஜபிக்கிறா? நாம ஆவியானவரா? நம்முடைய தேவை என்னதென்று, நம்முடைய பலவீனம் என்னதென்று அறிந்து
நாம் அல்ல, நாக்காக நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் அவரே ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எப்படி ஏறெடுக்கிறார்? வாக்கு கடங்கா பெருமூச்சக்களோடு ஜெபிக்கிறார். நினைத்து பாருங்கள், அந்த ஜெபம் தேவனுக்கு முன்னால் எவ்வளவு வல்லமையான ஜெபமாக இருக்கும், எவ்வளோ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுற ஜெபமாக இருக்கும், எவ்வளோ நம்பிக்கையை கொண்டு வர ஜெபமாக இருக்கும். இப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையின் முக்கியமான பங்கை ஆவியானவருக்கு கொடுக்காத நிமித்தம்தான் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேகருடைய வாழ்க்கையில் குளறுபடிகள், அநேகருடைய வாழ்க்கையில் அவிசுவாசம். ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்கிறேன், ஆண்டவர் பார்த்தீங்களா, ஜெபம் செய்வது எப்படி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்ட சீசர்களுக்கு தேவனுடைய பதிலை பார்த்தீர்களா? அவர் ஜெபம் செய்த எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டு கடைசியில் எப்படி முடிக்கிறார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? நினைத்து பாருங்கள், ஒரு ஊக்கமான வல்லமையான அவர் சமூகத்தில் நாம் தரித்திருக்கிற வேளையில் சமூகத்தை விட்டு விலகுவதற்கு விரும்பாமல் சமூகத்திலே மெய்யான ஒரு சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் என்று சமூகத்தை நாடுகிற அந்த ஜெப வீரர்களாக நம்ம உயர்த்துவது நாம் அல்ல, நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலாவது நம்முடைய ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். இந்த நாள் வரை அறியாமையோடு விசுவாசத்தை நம் மீது போட்டு நாம ஜெபித்தோம். இந்த நாள் முதலாவது நாம் அல்ல, தயவு செய்து நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் ஒரு பூஜ்யமானவன், ஆகவே பரிசுத்த ஆவி எனக்கு தாரும். இந்த நாள் முதல் ஆவியானவரை எனக்காக ஜெபத்தை ஏறெடுக்கட்டும். அவர் எனது தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார், எனது பலவீனத்தை அறிந்திருக்கிறார், நான் பாவத்தை மேற்கொள்வதில் நான் தடுமாறுவை ஆவியான அறிந்திருக்கிறார். இன்னும் கோபத்திலிருந்து விடுதலையாகவில்லை, எரிச்சலிருந்து விடுதலையாகவில்லை, பாலி இச்சையிலிருந்து விடுதலையாகவில்லை. ஆவியான அறிந்திருக்கிறார். என் பலவீனங்களில் அவர் வாக்கு கடங்கா பெருமிச்சங்களோடு அவரை ஏறெடுக்கட்டும் என்று நாம் அந்த பொறுப்பை ஆவியானவருக்கு கொடுப்போம். நீங்கள் மெய்யாகவே நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் வாஞ்சிப்பதெல்லாம் யோசுவாவை போல், நீங்கள் வாஞ்சிப்பதெல்லாம் தாவீதை போல், எல்லாவற்றுக்கும் மேலே வாஞ்சிப்பதோ தேவ சமூகமாக இருக்கும். எதற்கு? ஜெபிப்பதற்கு. பத்திரிகைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் என்றாலே எப்படியாவது தப்பித்துக் கொள்ளுவோம். ஒரு பூசப்பட்ட ஜெபம் என்றால் ஏதோ பெரிய ஒரு பாரமாக பழுவாக தெரிகிறது. ஏன்? நாம் சுயமாக எடுக்கிற முயற்சி. அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஜெபிக்க வேண்டும் என்று. மட்டுமல்ல, பவுல் அதை அனுபவத்தில் நமக்கு காண்பித்து தருகிறார். ஆகவே நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். எபேசியர் புத்தகம், எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். இங்கே பாருங்கள், திரும்பவும் அதே நம்முடையக்குள்ளே பரிசுத்த ஆவியான வருகிற வேளையில் அவருடைய வாஞ்சையை பாருங்கள். திரும்பவும் எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் பாருங்க, நாம் ஜெபிப்பதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே பாருங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அந்த கிரியை தான் நாம் ரோமர் 8:26 வாசித்தோம். எப்படி? நம்முடைய தேவை என்னதென்று அறிந்து வாக்கு கடங்கா பெருமிச்சக்களோடு அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவருடைய வல்லமையான கிரியை தான் இங்கே சொல்லப்படுகிறது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஏதோ பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும், எதற்கு? அந்நிய பாசை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது எனக்கு ஊழியம் செய்வதற்கு. நான் சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு மெய்யான கிறிஸ்தவன், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவனுடைய அஸ்திபாரமே கண்மலை என்னும் கிறிஸ்து மீது கட்டப்பட்டதா அல்லது மணலின் மீது கட்டப்பட்டதா என்பதை நம்முடைய ஜபை வாழ்க்கை தான் நிர்ணயிக்கும். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பிற்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த நாளில் உள்ள ஜபம்தான் நிர்ணயிக்கும். ஒரு குடும்பம் தேவனுடைய மகிமையினால் எப்படி அவருக்கு மகிமையாய் கட்டப்படுகிறோம் என்பதை ஜபம்தான் நிர்ணயிக்கும். ஆகவே அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், தேவனுக்கு அடுத்த காரியங்களில், சபை காரியங்களில், மற்ற அநேக காரியங்களில் ஈடுபடுவதில் முந்திக் கொள்கிறார்கள். ஆனால்
அவர் ஜெப வாழ்க்கையில் அநேகர் குன்றி போகிறார்கள். ஸோ நினைத்து பாருங்கள், பாரபட்சமற்ற தேவன் தாவீதோ ஞாபகம் இருக்கிறதா? அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் கண்ட தாவீது ஏன் நம்மால் காண முடியவில்லை? பாரபட்சமற்றவரா தேவன்? தெரியுமா தாவீதுடைய ரகசியம் தெரியுமா? நீங்கள் அவர் சமூகத்தை அதிகமாக வாஞ்சித்தவர் தாவீது. அவர் நீங்கள் உங்களுக்கு தெரியும், சங்கீதம் 16:11 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தத்தையும் வலது பார்சத்தில் நித்திய பேரின்பத்தையும் கண்டேன். அது எப்படி தெரியுமா? அவருடைய ரகசியம் என்ன? அவருடைய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் சங்கீதம் 139 7வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவரே சொல்கிறார், ஆண்டவரே உம் ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? என் தஞ்சமெல்லாம் என் சமூகம், அதற்கு என் தேவையெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவு. அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை அதிகமாய் வாஞ்சித்தார். ஏன் தெரியுமா? அதிகமாக அவர் தேவ சமூகத்தை நாடினார். அவர் தேவ சமூகத்தில் தனித்திருப்பதில் அதிகமாக ஆசை கொண்டவர், வாஞ்சை கொண்டவர். அதுக்காக அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை வாஞ்சித்தார். ஆகவே தான் அவர் அந்த சமூகத்தில் நித்திய பேரின்பத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் அவர் காண்கிறார். பாருங்க, திரும்பவும் பவுல் சொல்கிறார் அந்த ஜெபத்தினுடைய பரிசுத்த ஆவியுடைய பங்கை பற்றி. யாக்கோபு 4:5 வசனம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறத நினைக்கிறீர்களா? பாருங்கள், நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். அதாவது எதற்கு? நாம் பாவத்தின் மீது ஜெயம் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அநேக பாவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இன்னும் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, இன்னும் கோபத்தை மேற்கொள்ள முடியவில்லை, இன்னும் எரிச்சலை மேற்கொள்ள முடியவில்லை, இன்னும் பொறுமையின்மை ஆண்டவரே, வாயின் வார்த்தையில் அடக்கமில்லை, நாம் அடக்கவில்லை ஆண்டவரே. எவ்வளவுக்கு எவ்வளவா ஏங்குகிறோமோ, நம்முடைய குறைவை அறிந்தவராய் நமக்காய் வைராக்கிய வாஞ்சையாய் அவர் வேண்டுதல் செய்கிறார். நான் சொல்லுகிறேன், பாவத்தின் மீது ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் மீது ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற தாகம் உள்ளவன் அதிகமாய் பரிசுத்த ஆவியின் நிறைவை வாஞ்சிப்பார். இந்த உலகத்தில் உள்ள இந்த உலக ஐஸ்வர்யங்கள் போதும், நான் ஏதோ சபைக்கு வந்து விட்டேன், என் குறைவெல்லாம் நிறைவாக வேண்டும் என்று உலக ஐஸ்வர்யத்தை தேடுகிறவன் பரிசுத்த ஆவியை அதிகமாய் வாஞ்சிக்க மாட்டார். ஆனால் மெய்யாகவே தன்னுடைய உள்ளான நிலைமையை பார்த்து, ஆண்டவரே, அநேக காரியங்களில் நான் பலவீனனாயிருக்கிறேன், இன்னும் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, எனக்கு உதவி செய்யும் என்ற ஏக்கம், தாகம், வாஞ்சை இருக்க இருக்க பரிசுத்த ஆவியின் நிறைவை வாஞ்சித்து கொண்டே இருப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவாய் பாவத்தின் மீது ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை அதிகரிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவரோ நமக்குள் வாசம் செய்து வைராக்கிய வாஞ்சையாய் அவர் ஜெபிக்கிறார். ஏனெனில் தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அதிகமாய் விரும்புவதும் ஏக்கமெல்லாம் ஒரு மனுஷனை பாவத்தை விட்டு விலகிற வாழ்க்கை. பாவம் அவனை ஆளுகை செய்யக்கூடாது மட்டுமல்ல, அந்த மனுஷனோ பாவத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய ஏக்கம். அதற்காக பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிற வேளையில் அவர் நமக்குள் வந்து, நாம் அல்ல, அவரே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நினைத்து பாருங்கள். இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். யாத்திராகமம் 33 நமக்கு தெரியும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். பார்த்தீங்களா, கடைசியில் பாருங்க, யோசுவா யாரு? பலரும் சபைக்கு வருவார்கள், ஆலயத்துக்கு வருவார்கள், போவார்கள். ஆனால் இந்த யோசுவாவோ அவன் ஆலயத்துக்கு வந்தால் அவர் சமூகத்தை விட்டு பிரியாமல் இருப்பான். அவர் சமூகத்தை அதிகமாய் வாஞ்சித்தவன். அவர் சமூகத்தை அதிகமாய் வாஞ்சித்த நிமித்தம்தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? யோசுவாவே,
உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் தெரியுமா? நீயோ என் சமூகத்தை விட்டு விலகுவதும் இல்லை, ஆகவே உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை. திஸ் அ பிரின்சிபிள். இது ஒரு தத்துவம். எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒரு மனுஷன் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிறானோ, வைராக்கிய வாஞ்சிய தேவனோ அந்த மனுஷனை விட்டு விலகாது இருக்கிறார். அந்த மனுஷன் போகும் இடமெல்லாம் தேவன் இருக்கிறார். யோசுவாவோடு இருந்தார். யோசுவாவே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருப்பேன் என்றார். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதரர்களை நினைத்து பாருங்கள். நான் எந்த அளவுக்கு நாம் ஜெப வாழ்க்கையில் குன்றி போய் இருக்கிற நிமித்தம் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ண அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னும் அநேக பாவங்களில் நாம் பாவத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு மேலான ஆசீர்வாதம் தெரியுமா? எது தெரியுமா? எது? ஒரே ஒரு காரியம், பாவத்தின் மீது ஜெயம் கொள்கிற வாழ்க்கை. நீங்கள் மத்தேயு அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். யோவான் என்ன சொன்னார்? நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவர். ஆனால் இயேசு வந்தவர் என்ன சொன்னார்? அதே தான் சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனால் அந்த புதிய ஏற்பாடின் கடைசியில் வாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். நான் இப்பொழுது கடைசி நாட்கள் இருக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனம் திரும்புங்கள் என்று சொல்வதை விட அதிகமாய் சொல்லப்பட்ட வார்த்தையோ, நீங்கள் ஜெயங்கொள்ளுங்கள். பாவத்தின் மீது ஜெயங்கொள்கிற வாழ்க்கை. நீ ஜெயங்கொள்கிற, நான் உனக்காக ஜீவிக்க இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஜெயங்கொள்கிற எவனோ அவனுக்கு நான் மேலானவற்றை நான் அவனுக்கு வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவக்கிற இடத்தை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதோ, நாம் அநேக பாவங்களிலிருந்து ஜெயம் கொண்டிருக்க வேண்டிய வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், நம் சபையில் எவ்வளவுதான் ஆஸ்வதிக்கப்பட்டாலும், உங்கள் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாலும், நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்ளவே இல்லை என்றால் நாம் வாழ்ந்ததெல்லாம் வீண். நடுத்தேர்வில் நாளில் நாம் வெட்கப்பட்டு போகும். ஆகவே இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நம்முடைய ஜப வாழ்க்கையில் குன்றி குறைந்து போயிருக்கிறோம். இந்த நாட்களாக பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி ஜபம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எவ்வளவு முக்கியம் என்று எடுத்து சொன்னார். அதன்படி பவுல் ஜெபிக்கிறார். அவர் அதன்படியே அதே போல நான் இப்பொழுது யோசுவாவை பற்றி கேட்டோம், தாவீதை பற்றி கேட்டோம். இந்த தேவ மனுஷர்கள் எல்லாம் தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருந்தவர்கள். தேவ சமூகத்தை விட்டு இவர்கள் விலகாத நிமித்தம் வைராக்கிய வாஞ்சிய தேவனோ இவர்களை விட்டு விலகாதிருந்தார். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், இவருடைய ஜப வாழ்க்கை. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, நினைத்து பார்ப்போம், நம்முடைய ஜப வாழ்க்கையில் நாம் எவ்வளவு குன்றி போயிருக்கிறோம், எவ்வளவு குறைந்து போயிருக்கோம் என்று நினைத்து பார்ப்போம். தாகம் உள்ளவர்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்? தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் பானம் பண்ணுங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களது ஜீவ நதிகள் புறப்பட்டு அநேகரை ஆஸ்வதிக்க வேண்டும். எதுக்கு அழைத்திருக்கிறார்? நமக்குள்ளது ஜீவ நதி புறப்பட்டு அநேகரை ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க. நாமே ஆஸ்வதிக்கப்படவில்லை என்றால் எப்படி மற்றவர்கள் ஆஸ்வதிக்க முடியும்? நமக்குள் ஜீவ ஊற்று நமக்குள் இல்லை என்றால் எப்படி அங்கே புறப்பட்டு சொல்லும்? ஆகவே இந்த நாட்களிலாவது அந்த தேவன், நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்கள். கண்ணீரோடு சொன்னார் ஆண்டவர், தாகமுள்ளவர்களே என்னிடத்தில் பானம் பண்ணுங்கள் என்று. இந்த நாட்களிலாவது நானும் கண்ணீரோடு கதறலோடு தேவன் அதை பானம் பண்ணுவோம். ஏற்ற காலம் வரும், பாவத்துக்கு மேலாய் நம்மை உயர்த்துவார். நம்முடைய ஜீவனதை புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கும். ஆமென்.